إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين وقال أيضا خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அப்படி கேப் விடாமல் இல்லை, நெருங்கி வந்துருங்க. பின்னாடி வரக்கூடியவங்க தாண்டி வர அளவுக்குள்ள சூழ்நிலைகளை ஏற்படுத்தாதீர்கள். இடைவெளி விட்டால் ஷைத்தான் நம்மளை கெடுத்துருவான். தூங்குறதுக்குள்ள ஏற்பாடுகள் சர்வசாதாரணமாக நடந்துவிடும். எல்லா புகழும் ஆலத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தும் வல்ல நாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தன்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபீங்கள், இமாம்கள், இறை நேசர்களாகிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியம் பொருந்திய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கிருபையால் எத்தனையோ தலைப்புகளிலே உபதேசங்களை நாம் கேட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மாக்கள்லையும் பொதுக்கூட்டங்கள்லையும் தர்பியாக்கள்லையும் தஸ்கியாக்கள்லையும் இன்னும் பல்வேறு அறிஞர்களுடைய உரைகளை இன்டர்நெட் மூலமாகவும் இப்படி கேட்பதற்குள்ள வாய்ப்புகள் அதிகம் நமக்கு இருக்கின்றன. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்தில் கேட்ட விஷயங்களை எந்த அளவிற்கு நாம் செயல்படுத்தி இருக்கிறோம், செயல் வடிவத்திற்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை நம்மில் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். காரணம், பொதுக்கூட்டம் என்றால் கூட்டங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். நீங்கள் நடத்திய பொதுக்கூட்டத்தை விட நாங்கள் நடத்திய பொதுக்கூட்டம் அதிக கூட்டமாக இருந்தது என்று நம்மில் ஒவ்வொருவர்களும் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். இந்த நபர் பேசும் பொழுது மிகவும் உற்சாகமாக இருந்தது, வரவேற்பாக இருந்தது, நிறைய விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்படுகிறோம். இவைகளெல்லாம் பெருமைப்படுவதற்காகவோ சந்தோஷப்படுவதற்காகவோ வாழ்த்துகள் சொல்வதற்காகவோ அல்ல. அதற்காக அது கூடாது என்று சொல்வதற்கும் இல்லை. பேசப்பட வேண்டும், செய்திகளை கேட்க வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதற்காக பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும், அதற்குள்ள ஏற்பாடுகளை செய்தாக வேண்டும். அதே நேரத்தில் அதனுடைய நோக்கம் என்ன? கேட்டதை அப்படியே கேட்டுவிட்டு ரசித்துவிட்டு செல்வதற்காக அல்ல, நன்றாக இருந்தது என்று பாராட்டுவதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்காக. நம்மில் எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறோம்? நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசிபு. உங்களை விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். ஒஸினு அமாலக்கும்,
உங்களுடைய அமல்களை நீங்களே நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் நாளை மறுமையிலே நெருக்கப்படுவதற்கு முன்னால் நான் எதை பார்த்தேன், எதை கேட்டேன், எதை செய்தேன், எதை எண்ணினேன் என்பதை பற்றி நாளை மறுமையிலே ஒன்றும் விடாமல் விசாரிக்கப்படும். அந்த விசாரணையிலே ஒவ்வொரு அமல்களும் நெருக்கப்படும். நீ இதை செய்தாயா, நீ இதை பார்த்தாயா, நீ இதை கேட்டாயா என்று அல்லாஹ் கேட்கும் போது அவர் செய்தார், இவர் செய்தார், அவர் பார்த்தார், இவர் பார்த்தார், அவர் மட்டும் சரியா, இவர் மட்டும் சரியா என்று நாம் பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு கருத்தை உங்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கிறேன். உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? உங்களில் சிலருடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இவர் யோக்கியரா, இவர் அதை சரியாக செய்தாரா? இப்படி நம்மில் சிலருக்கு ஏற்படும். ஒரு கருத்தை ஒருவர் எடுத்து வைக்கிறார், இது போன்ற வணக்க வழிபாடுகளை நீங்கள் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள், உங்களுடைய பொருளாதாரத்தை இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நீ யோக்கியனா? உன்னுடைய வாழ்க்கை சரியா? உன்னுடைய குழந்தை எப்படி? உன்னுடைய மனைவி எப்படி? உன்னுடைய மாமா எப்படி? இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் எழுப்புவோமே. இப்படி நாம் செய்திருக்கக்கூடிய, நான் செய்திருக்கக்கூடிய தவறுக்கு நான் என்னை சரி செய்வதற்காக பிறர் மீது உள்ள குற்றத்தை சொல்லி என்னை நான் சரி செய்து கொள்வேனே, இந்த நிலை நாளை மறுமையிலே நடக்காது. அல்லாஹ் கேட்பான், நீ செய்தாயா, நீ பார்த்தாயா, நீ எண்ணினாயா என்றுதான் நம்மில் ஒவ்வொருவர்களையும் கேட்பான். கேட்கும் போது அந்த கேள்விக்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டும். நான் செய்யவில்லை, நான் செய்தேன், நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று தான் சொல்ல முடியுமே தவிர, என் பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி செய்தார், எனக்கு உபதேசம் செய்தவர் இப்படி நடந்து கொண்டார், பக்கத்து கடைக்காரர் இப்படி அமைந்து கொண்டார், தௌஹீத் என்று சொன்னவர்கள் எல்லாம் இப்படித்தான் செய்து கொண்டார்கள் என்று நான் பதில் சொல்வேனா? முடியாது. அந்த பதில்கள் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அப்படி சொல்லவும் முடியாது. அங்கே என்னிடத்தில் கேட்கப்பட்டால் அதற்குரிய பதிலை நான் தான் சொல்ல வேண்டும். எனவே அருமையானவர்களை, சொல்லப்படக்கூடிய விஷயங்களை காது தாழ்த்தி கேட்பதோடு செயல் வடிவம் கொடுப்போம். முந்தோர் மாக்கால் ஒலா தந்தோர் மங்கால். சொல்லக்கூடியவர் யார் என்பதை பார்க்காமல் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். நபியே, சுப செய்தி சொல்லுங்கள் என்கிறானே அல்லாஹ். யாருக்கு? சொல்லப்படக்கூடிய விஷயங்களை காது தாழ்த்தி கேட்டு அதிலே இருக்கக்கூடிய உண்மையானவைகளை, சரியானவைகளை யார் ஏற்று நடக்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்ல சொல்கிறான் அல்லாஹ். சொல்லப்படக்கூடிய விஷயங்களை காது தாழ்த்தி கேட்டு செயல் வடிவம் கொடுப்போம். நபியை உபதேசம் செய்யுங்கள், அது முஃமின்களுக்கு பலனளிக்கும். நிச்சயமாக உண்மையாக நம்மில் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் முஃமின்கள் தான். சொல்லப்படக்கூடிய விஷயம் நமக்கு பலன் அளிக்கும். நாம் உண்மையான முஃமினாக இருப்போம். அருமையானவர்களே, நம்மை நாம் என்றாவது சோதித்து பார்த்ததுண்டா? எத்தனையோ விஷயங்களை நாம் சோதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கடையை மூடும் பொழுது இன்று வாங்கிய பொருட்கள் என்ன, விற்பனையானது என்ன, ஒரு குத்து மதிப்பா பார்ப்போம். இன்னைக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு, நமக்கு இன்னென்ன செலவுகள் செய்திருக்கிறோம், இவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்கிறோம், ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குது, நேற்றை விட இன்று பரவாயில்லை, அல்லது நேற்றை விட இன்று குறைவுதான். ஒவ்வொரு நாளும் மனக்கண் போட்டுக் கொள்கிறோம். மாதத்தில் ஒரு தடவையோ வருடத்தில் ஒரு தடவையோ மொத்த கணக்கு நாம் பார்த்துக் கொள்வோம். இது சாதாரணமாக பார்க்க வேண்டும். வியாபார விஷயத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயங்களிலேயும் லாபமா நஷ்டமா என்ற கணக்கை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் தான் முன்னேற முடியும். துன்யாவிலே முன்னேற வேண்டும் என்றால் இது போன்ற விஷயங்களை பார்த்தாக வேண்டும். எதிலே லாபம் அதிகம், எதிலே நஷ்டம் அதிகமாகிறது, எதை நாம் விட்டால் நன்று என்பது. அதே போன்று நம்முடைய அமல்களை பொறுத்த மட்டில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம் என்றாவது நாம் நம்மை சிந்தித்தது உண்டா? நம்முடைய அமல்களை நாம் எப்போதாவது எடை போட்டது உண்டா? ஒரே ஒரு விஷயத்தை நாம் கண் முன்னால் கொண்டு வருவோமே. எனக்கும் அந்த உபதேசம் தான், ஏதோ உங்களுக்கு மட்டும் என்றல்ல, எனக்கும் சேர்த்துதான் இந்த உபதேசத்தை முன்வைக்கின்றேன். நம்மில் ஒவ்வொருவர்களும் யோசிப்போம். நிச்சயமாக நாம் மோமின்கள் தான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கதிர் கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. ஈமான் கொள்ளுதல் என்றால், மோமின் என்றால் 6 விஷயங்களை கொண்டு மோமினாக ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு, வானவர்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, நபிமார்களை கொண்டு, நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது என்ற விதியை கொண்டு, மறுமையை கொண்டு, இவைகளை கொண்டு ஒவ்வொரு மனிதனும் ஈமான் கொண்டாக வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறோமா? ஒரே ஒரு விஷயத்தை எடுப்போம். என்ன? மறுமையை நாம் நம்பி இருக்கிறோமா?
உண்மையிலேயே மறுமையை நாம் நம்பியிருக்கிறோமா? நம்மை ஒவ்வொருவரும் நம்மை கேட்டுக்கொள்வோம். நான் மறுமையை நம்பியிருக்கிறேன் என்று நம்மில் யார் சொல்ல முடியும்? ஒன்றை நாம் யோசிப்போமே. ஏதாவது ஒரு விஷயத்தை உறுதியாக நாம் சொல்வதாக இருந்தால் அதற்காக சரியான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோமா? நான் திங்கட்கிழமை துபாய்க்கு போகிறேன் என்று உங்களிடத்தில் நான் பதிவு செய்கிறேன். திங்கட்கிழமை நான் வெளிநாடு செல்கிறேன், துபாய்க்கு போறேன் என்ற நீங்க கேட்பீங்க, திருச்சியிலிருந்து போறீங்களா அல்லது மெட்ராஸ்லேருந்து போறீங்களா? இல்லை, அது இன்னும் நான் முடிவு செய்யல. அப்படியா? சரி சரி. விசா வந்துட்டா உங்களுக்கு? டிக்கெட் எடுத்துட்டீங்களா? இனிதான் எடுக்கணும். விசாவாவது வந்துட்டா? அதுவும் இனிதான் வரணும். என்ன இப்படி இருக்குது? திங்கட்கிழமை போறேங்கிறீங்க, 3 நாள் 4 நாள் தான் இருக்குது. சரி, பாஸ்போர்ட்டாவது கையில் இருக்குதா? இனிதான் அப்ளை பண்ணணுங்கிற. என்னிடத்தில் பாஸ்போர்ட்டும் கிடையாது, விசாவும் கிடையாது, டிக்கெட்டும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் 2-3 நாட்களிலே நான் வெளிநாடு செல்ல போகிறேன் என்று உங்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன் என்று வைத்துக் கொள்கிறேன். உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இன்னும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தார், நல்லா தானே இருந்தார், என்ன ஆச்சு இவருக்கு? எப்படி சாத்தியப்படும்? இனி நான் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் எடுத்து அதற்கு பிறகு விசா எடுத்து அதற்கு பிறகு நான் போவதா? இது என்ன சாத்தியமில்லாத ஒரு விஷயம்? கொஞ்சம் முன்முறமாக இறங்கினால் கூட சாத்தியப்படுறதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படும். என்றாலும் கூட நான் போவது உறுதி இல்லை என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்வீர்கள். சாதாரணமாக ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து நான் போகக்கூடிய பயணத்திற்கு வாய்ப்பு இருக்கக்கூட, கொஞ்சமாவது இருக்கும். இந்த விஷயத்தை கூட நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இது போன்றவைகள் என்னிடத்தில் இல்லை என்றால். ஆனால் நம்மில் ஒவ்வொருவர்களும் சொல்கிறோம் மறுமையை நான் நம்புகிறேன் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்போது வரும் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதற்காக நீ என்ன தயார் நிலையில் இருக்கிறாய் என்று. இப்போது நாம் கேட்போம் என்னிடத்திலேயும் உங்களிடத்திலேயும், மறுமையை நம்பக்கூடிய நாம் மறுமைக்காக என்ன தயார் நிலையில் இருக்கின்றோம்? எதை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம்? அதற்காக என்ன நாம் டெபாசிட் செய்திருக்கிறோம்? என்னுடைய மகன் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய மகள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக எல்கேஜிக்கு 15,000 20,000 செலவு செய்ய நான் தயார். காரணம் என்ன? அவன் 10 முடித்து 12 முடித்து இன்னும் காலேஜுக்கு சென்று அவன் டாக்டராக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், பல்வேறு துறைகளுக்கு அவன் செல்ல வேண்டும். சென்று அவன் நல்ல நிலையை அடைந்ததற்கு பிறகு நான் வயோதிக நிலையில் இருப்பேன். எனக்கு 60-70 வயது தாண்டிவிடும். அப்போது எனக்கு அவன் உதவி செய்ய வேண்டும். அவனுடைய வருமானம் எனக்கு பலன் அளிக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இப்போதே என்ன செய்கிறேன்? என்னுடைய உழைப்பை முழுக்க முழுக்க என்னுடைய குழந்தைக்காக நான் செலவு செய்கிறேன். வெளிநாடு சென்றோ நான் செலவு செய்கிறேன், வெளிநாடு சென்று நான் உழைக்கிறேன். இந்த நாட்டிலேயும் பல்வேறு இடங்களிலேயும் இரவென்று பாராமல் பகலென்று பாராமல் நான் உழைக்கிறேன். எதற்காக? பல சிரமங்களை மேற்கொள்வது எதற்காக? என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி நன்றாக இருக்க வேண்டும். இந்த உலகிலே நான் வயோதிக நிலையில் இருக்கும் போது எனக்கு ஏதாவது அவர்கள் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நான் இவ்வளவு டெபாசிட் செய்கிறேனே. என்னுடைய குழந்தை 20 வயது ஆனதற்கு பிறகு என்னோடு இருப்பாள் என்று சொல்ல முடியுமா? திருமணமாகக்கூடிய சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் இப்போது போய்கொண்டிருக்கிறார்கள், ஆண்களும் பெண்களும். இது போன்ற நிலை ஏற்படாது என்று சொல்ல முடியுமா? அப்படியே இல்லாமல் தர்பியத்தாக ஒழுக்கமாக நானே அவனை வளர்த்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோமே. அப்படி இருக்கக்கூடிய மகன் எனக்கு இறுதி வரை உதவி செய்வாரா? நான் கேட்கக்கூடியதெல்லாம் தருவாரா? அப்படியே தருகிறார் என்றே வைத்துக் கொள்வோமே. தந்தால் எத்தனை வருடத்திற்கு தருவார்? நான் வாங்கக்கூடிய அளவிற்கு நான் எவ்வளவு காலம் வாழ்வேன்? என் மகன் உழைத்து தரக்கூடிய அளவுக்கு அந்த 60 வயது 70 வயது வரை நான் தாங்குவேனா? நான் வாழ முடியுமா? எதற்காக நான் டெபாசிட் செய்கிறேன்? அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே ஓரளவு நிம்மதியாக இருக்க வேண்டும். என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய பேரன் பேத்தி, இவர்களெல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டும். யாரிடத்திலையும் கையேந்த கூடாது. வசதி வாய்ப்போடு நான் இருக்க வேண்டும் என்பதற்காக அத்துணை பணங்களையும் உழைப்புகளையும் டெபாசிட் செய்கிறேன் இந்த உலக வாழ்க்கைக்காக. இந்த உலக வாழ்க்கையை நான் நம்பி இருக்கிறேன், எனவே அவ்வளவு நான் செலவு செய்கிறேன். நான் மறுமையை நம்பி இருப்பேனேயானால், மறுமையை நாம் நம்பி இருப்போமேயானால் நாம் எப்படி டெபாசிட் செய்திருப்போம்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஜும்மாவிற்காக முன்கூட்டியே வரக்கூடியவர்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பது நம்மில் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்.
ஒட்டகம் கொடுத்த நன்மை, மாடு கொடுத்த நன்மை, கோழி கொடுத்த நன்மை, இப்படி எல்லாம் நாம் தெரிந்திருக்கிறோம். நம்மில் தெரியாதவர்கள் யாரும் இல்லை. எப்போது கிடைக்கும்? இன்று கிடைக்குமா? ஜும்மா முடிந்ததும் யார் முதலில் வந்தார் அவர்களுக்கு இந்த ஒட்டகம் என்று கொடுக்கப்படுமா? ஒட்டகம் கொடுத்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் எப்போது கிடைக்கும்? மறுமையில் கிடைக்கும். மறுமையில் கிடைக்கும் என்பதை நாம் நம்பி இருப்போமேயானால் நாம் எவ்வளவு போட்டி போட்டுக் கொண்டிருப்போம். ரேஷன் கடையிலே, கூட்டுறவு கடையிலே மண்ணெண்ணெய் கொடுக்கின்றார். 3 லிட்டர் கிடைக்கும், 5 லிட்டர் கிடைக்கும். சாதாரணமாக வாங்குவதை விட ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் கூடுதலான குறைவான நிலையிலே இருக்கிறது, நமக்கு கூடுதல் லாபம் கிடைக்கிறது என்பதற்காக அதிகாலையிலேயே மக்கள் என்ன செய்கிறார்கள்? முயற்சி மேற்கொள்கிறார்கள். வயோதிக நிலையில் இருக்கக்கூடியவர்களும் கூட லைனில் இருக்கிறார்கள். எதற்காக? இந்த மண்ணெண்ணெய் வாங்குவதற்காக. இந்த மண்ணெண்ணெய் வாங்கினால் ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் லாபம் கிடைக்கும், கண் முன்னால் தெரிகிறது. நான் அதை நம்புகிறேன், நாம் அதை நம்புகிறோம், அதற்காக வரிசையில் நிற்கிறோம். இந்த மாதம் 1ஆம் தேதி நீங்கள் ரேஷன் கடைக்கு சென்றால் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு என்று சொன்னால் அன்று நாம் வரிசையில் இருப்போமா? நிற்க மாட்டோமா? எத்தனை பேர் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு மரணத்தை எல்லாம் தழுவியிருக்கிறார்கள். சரித்திரம் தெரிந்தவர்கள் தானே நாம். காரணம் என்ன? ஒரு 1000 ரூபாய் நம் கண் முன்னால் தெரிகிறது. ஒரு மண்ணெண்ணெயினுடைய விலை நமக்கு கண் முன்னால் தெரிகிறது. அந்த லாபம் நம் கண் முன்னால் தெரிகிறது. அதை நாம் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். கிடைக்கும் என்ற உறுதி நமக்கு இருக்கிறது. எனவே அதை நாம் செய்கிறோம். ஜும்மாவிற்கு முன்கூட்டியே வந்தால் உங்களுக்கு ஒட்டகம் கொடுத்த நன்மை என்று சொன்னால் அதை நாம் நம்பவில்லை, இப்படித்தான் சொல்ல முடியும். நம்பி இருந்தால் நாம் எப்படி இருப்போம்? அதற்காக எவ்வளவு போட்டி போட்டு இருப்போம். யாரும் வருத்தப்படக்கூடாது. ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். ஜும்மாவிற்கு யார் முன்கூட்டியே வருகிறார்களோ, இந்த மஸ்ஜிதிற்கு யார் முன்கூட்டியே வருகிறார்களோ அவர்களுக்கு 10 கிலோ ஆட்டிறைச்சி கொடுக்கப்படும். இரண்டாவதாக வரக்கூடியவர்களுக்கு 9 கிலோ 8 கிலோ 7 கிலோ இப்படி நாம் அறிவிப்போமேயானால் காலையில் எத்தனை மணிக்கு பள்ளியிலே நிரம்பி இருக்கும்? ஏன்? அந்த 10 கிலோ 5 கிலோ கொடுப்பார்கள் என்பது நமக்கு உறுதி. அதை கண் முன்னால் நாம் தெரிவோம், பார்ப்போம், கிடைக்கும். துன்யாவை அவ்வளவு நம்பி இருக்கிறோம். துன்யாவின் மீது உள்ள நம்பிக்கை அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது நம்மில் எல்லோருக்கும். மீண்டும் சொல்கிறேன், ஏதோ உங்களுக்கு மட்டும் உபதேசம் என்றல்ல, எனக்கும் சேர்த்துதான். ஆக மறுமையை உண்மையில் நாம் நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நாம் போட்டி போட்டுக் கொள்வோம். நபித்தோழர்கள் உண்மையிலேயே நம்பியிருந்தார்கள் மறுமையை. நபித்தோழர்கள் சஹாபாக்கள் உண்மையிலேயே மறுமையை நம்பியிருந்தார்கள். நபித்தோழர்களை பற்றி யாராவது இழிவாக பேசினால் கோபப்படுகிறோம், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்று சொல்கிறோம். அது மட்டும் போதாது, அந்த நபித்தோழர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்களோ அதுபோன்று நானும் வாழ்வேன். நம்மில் எத்தனை பேர் முடிவு செய்தோம்? அருமையானவர்களே, நபித்தோழர்கள் முழுக்க முழுக்க மறுமையை நம்பினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே கண் முன்னால் நின்றது எது? மறுமை. ஒரு பேரித்தம்பலம் கையில் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், இந்த போரில் ஷஹீதானால், இந்த போரில் ஷஹீதானால் எனக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். தூக்கி எறிகிறார், களத்தில் குதிக்கிறார். மறுமையை நம்பினார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக பொருளாதாரம் தேவைப்படுகிறது என்று சொன்னதும் அள்ளி வந்து கொடுக்கிறார். மெம்பரிலே ஏறும் பொழுது சொல்கிறார் 100 ஒட்டகம் தருகிறேன் என்று, அடுத்து 300 ஒட்டகம் தருகிறேன் என்கிறார். 900 ஒட்டகமும் 50 குதிரையும் 400 திர்ஹமும் உங்களுக்கு நான் இந்த போருக்காக கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்துகிறார்கள். அதற்கு பிறகு எல்லோரும் கலைந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய குவியலை தூக்கி கொண்டு வருகிறார், சுமந்து கொண்டு வருகிறார் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். யா ரசூலல்லாஹ், எல்லோரும் தெரிந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் அறிவித்து செய்தேன், இவை மறைமுகமாக நான் செய்கிறேன். இப்படி பணங்கள் எல்லாம் பொருட்கள் எல்லாம் குவிந்து கிடக்கிறது. பல சஹாபாக்களும் அள்ளி குவித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அபு ஆக்கில் என்பவர் ஏதோ தூரத்தில் நிற்கிறார், வெகு தூரத்தில் நிற்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைக்கிறார்கள். அபு ஆக்கில் அவர்களே, என்ன, ஏன் தயங்கி தயங்கி நிற்கிறீர்கள், வாருங்கள் என்று. உள்ளே வருகிறார். யா ரசூலல்லாஹ், நீங்கள் அறிவிப்பு செய்தீர்கள்,
இந்த போருக்காக உதவி செய்ய வேண்டும் என்று. அதற்காக என்னால் எந்த பொருளும் இல்லை. இரவு முழக்க நான் விழித்திருந்து உழைத்து தண்ணீர் இறைத்து என்னுடைய கைகளெல்லாம் காய்ந்து நான் பேரித்தம்பலங்களை கொண்டு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இந்த பேரித்தம்பலங்களை கொண்டு வந்து நான் வேகமாக உங்களிடத்தில் வந்து தர வேண்டும் என்று எண்ணும் பொழுது வெள்ளியும் தங்கமுமாக குவிந்து கிடக்கும் பொழுது இந்த பேரித்தம்பலம் எங்கே என்று நான் எண்ணினேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்தங்களை பெற்றுக்கொண்டு அந்த 2 கைகளையும் தடவிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து விட்டு அந்த பேரித்தங்களை ஒவ்வொரு குவியல்களையும் போட்டார்கள். பாருங்கள், நபித்தோழர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய சிந்தனை எதை முன்னிறுத்தி இருந்தது? முழுக்க மறுமையை முன்னிறுத்தி இருந்தது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறோம். எவ்வளவு செல்வாக்கு உடையவர். மதீனாவினுடைய 3 பங்கில், மதீனாவிலே சொத்துக்கள் இருக்கிறது என்றால் அதில் 3இல் 1 பங்கு அவரிடத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு செல்வாக்குடையவராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை இது என்ன சப்தம் என்று. ஒட்டகம் வருகிறது, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபினுடைய வியாபார கூட்டத்தின் ஒரு கூட்டம் வருகிறது, அதனுடைய சப்தம் தான் இவ்வளவு என்று சொன்னதும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு ஒரு செய்தி தெரிந்திருக்குமே, ஆனால் ரொம்பவும் வருத்தப்படுவார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்று சொல்கிறார். இந்த செய்தி மக்களுக்கு மத்தியிலே பரவுகிறது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களிடத்தில் போய் இந்த செய்தி கிடைக்கிறது. ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னை பற்றி ஏதோ சொல்லப்படுகிறது, என்ன விஷயம், என்ன சொல்லப்படுகிறது? சொர்க்கத்திற்கு நான் தாமதமாக செல்வேன் என்று. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், சொர்க்கத்திற்கு நீர் செல்வீர், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் நீர், ஆனால் உங்களுடைய கணக்குகளை எல்லாம் பார்த்து விட்டு அதற்கு பிறகுதான் நீர் செல்வீர், எனவே தாமதமாக செல்வீர் என்று சொல்கிறார். நன்றாக யோசித்து பார்ப்போம். நானோ இங்கு இருக்கக்கூடிய நீங்களோ நான் சொர்க்கவாசி என்று யாரும் சொல்ல முடியாது. நம்முடைய நிலைமை எப்படியோ அல்லாஹ் தான் அறிவான். நம்மில் யாரும் சொல்ல முடியாது. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்கும் வரை பொய், பொறாமை, பித்தலாட்டம், ஏமாற்று, அவதூறு, புறம், இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்மை அறிந்தும் அறியாமலும் நடந்து கொண்டு இருக்கின்றன. நம்முடைய பாவங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றன? அல்லாஹ் எத்தனை பாவங்களை மன்னித்தான், எவைகளுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பான் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய மரணம் எப்படி அமையும் என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் உறுதி செய்யப்பட்டவர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள், சொர்க்கத்திற்கு நீங்கள் உறுதியாக செல்வீர்கள், ஆனால் தாமதமாக செல்வீர்கள். யா ரசூலல்லாஹ், நான் தாமதமாக செல்வதற்கு காரணம் என்ன? இந்த செல்வங்கள், இந்த செல்வங்கள் அத்துணையும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். கொடுத்தார். கற்பனையில் கொண்டு வர முடியுமா? கொஞ்சமாவது நாம் சிந்தித்து பார்க்க முடியுமா? இந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது? இவைகளெல்லாம் கதைகள் போன்று நமக்கு இருக்கும். ஏதோ ஒரு சரித்திரத்தை கேட்கிறோம் என்று ரசனைக்காக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே செயல் வடிவத்திலே கொண்டு வருவதற்கு இவைகளை முன்னிறுத்த முடியுமா? நம்மில் எத்தனை பேர் நிறுத்துவோம்? நபி தோழர்கள் போட்டியிட்டுக் கொண்டது எதற்காக போட்டியிட்டுக் கொண்டார்கள்? நாம் போட்டியிடுவது எதற்காக? கஞ்சிக்காக போட்டியிடுவோம். ரமலானிலே இரவு 10 நாட்கள் உணவு விஷயத்தில் இருந்தால் அதற்காக போட்டியிட்டுக் கொள்வோம். அல்லது ரேஷன் கடையிலே நிற்பதற்காக அல்லது வரிசையில் நின்று ஏதாவது பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு நிலை வந்தால் அதிலே போட்டியிட்டுக் கொள்வோம். முதல் சஃபில் நிற்பதற்காக என்று நாம் போட்டியிட்டோம். நான் முதல் சஃபிலே நிற்பேன் என்று நாம் போட்டியிட்டோம். 2வது சஃபிலே ஃபேன் காற்று கிடைக்கிறது என்பதற்காக 2வது சஃபில் நின்று கொண்டு முந்தைய சஃபிலே சிறுவர்களை தள்ளி விடுவோம். நமக்கு அந்த அருமை தெரியவில்லை, அந்த பலன் தெரியவில்லை. ஆனால் வேறு எங்காவது பணம் பொருள் வாங்குவதற்காக நாம் வரிசையில் இருப்பதாக இருந்தால் அங்கு போட்டியிட்டுக் கொண்டு முதலில் செல்வோம். நபித்தோழர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? எப்படி போட்டியிட்டுக் கொண்டார்கள்? முதல் சஃபிலே நிற்பதற்காக சீட்டு குலுக்கி போட வேண்டிய நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய எல்லா விஷயங்களும், அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய செயல், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் அத்துணையும் மறுமையை முன்னிறுத்தியதாக இருந்தது. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது அருமையானவர்களே? ஒரு 500 ரூபாய் லாபம் கிடைக்காதா துன்யாவிலே? இந்த தொழுகை லுகருடைய நேரமா?
இந்த நேரத்தில் இந்த வியாபாரத்தை செய்தால் 500 ரூபாய் கிடைக்கும். ஜமாத்து முக்கியமா, இந்த 500 ரூபாய் முக்கியமா? எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம்? நம்முடைய உழைப்பை எதில் நாம் செலவு செய்வோம்? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும்? முழுக்க முழுக்க துன்யாவுக்காகத்தான் இருக்கும். துன்யா மீது அவ்வளவு ஆசை, அவ்வளவு பாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு காலகட்டம் வரும், பல தடவை கேட்ட செய்தி தான், ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்திலே எதிரிகள் உங்கள் மீது பாய்வார்கள். உணவின் மீது பசியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாய்வார்களோ, உணவு தட்டின் மீது பாய்வது போன்று எதிரிகள் என்ன செய்வார்கள்? நம்மின் மீது பாய்வார்கள். யா ரசூலல்லாஹ், அப்போது நாம் குறைவாக இருப்போமா? பல் இல்லை, அன்தும் யௌமஇதின் கஸீரும், அந்த நாளிலே நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் எதிரிகளுடைய அந்த உள்ளத்தில் உங்கள் மீது இருந்த அந்த பயம், அச்சம் எடுபட்டு போய்விடும். மூமின்களை பார்த்து அவர்கள் அஞ்சிக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே நபித்தோழர்கள் குறைவாக இருந்தாலும் எதிரிகள் அதிகமாக இருந்தாலும் பயந்தார்கள் அல்லவா? காரணம் என்ன? அவர்களிடத்தில் இருந்த ஈமான், அவர்கள் மறுமையை நம்பியதனால், மரணத்தை தூக்கி எறிந்ததனால், மரணத்தை சுவைப்பதற்கு தயாராக இருந்ததனால், உலக ஆசை இல்லாததினால் அவர்களை கண்டு அஞ்சினார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்திலே எதிரிகள் எப்படி பாய்வார்கள்? நாம் அதிகமாக இருப்போம். வெள்ளம் அடிக்கும் பொழுது எப்படி நுரைகள் இருக்குமோ அதுபோன்று வெறும் நுரைகளாக நாம் இருப்போம். கூட்டம் கூட்டமாக இருப்போம். ஆனால் எதிரிகள் நம்மின் மீது பாய்வார்கள். எந்த அச்சமும் அவர்களுக்கு இருக்காது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். முந்தைய காலகட்டத்திலே இந்த பாய் கடையில் போய் ஒரு பொருளை வாங்கினால் தரமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், எடை நன்றாக இருக்கும் என்று நம்பி வந்தார்கள். இன்று பாய் கடைக்கு போனால் தரமும் இருக்காது, சுத்தமும் இருக்காது, எடையும் சரியாக இருக்காது. உண்மையா இல்லையா? உள்நாட்டு பொருளை வெளிநாட்டு பொருள் என்று விற்போம். தரம் குறைந்ததை தரம் உயர்ந்ததாக சொல்லி விற்போம். குறைகளை சுட்டி காட்டாமல் விற்போம். இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இறையச்சம் இல்லாமல் நாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருந்தால் நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? எதிரிகள் பாயத்தான் செய்வார்கள். அப்போதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய உள்ளத்திலே வஹன் ஏற்பட்டு விடும். மல் வஹன் யா ரசூலல்லாஹ்? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். துன்யாவின் மீது உள்ள ஆசை, துன்யாவின் மீது உள்ள பாசம். மௌத்தை நாம் வெறுப்போம். மௌத்து ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படும். மரணத்தை அந்த அளவிற்கு நாம் பயப்படுவோம். மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை பயப்பட வேண்டும் ஒரு முஃமின். மரணத்தை பயப்படக்கூடாது. மரணம் எப்போதும் ஏற்படும், நல்ல விதமாக ஏற்படட்டும் என்று தயாராக இருக்க வேண்டும். மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக அஞ்ச வேண்டும். ஆனால் நாம் அப்படி அல்ல. இந்த உலகத்தின் மீது அவ்வளவு ஆசை, அவ்வளவு பாசம், அவ்வளவு எண்ணம். இந்த உலகத்திலே நீண்ட நெடிய காலம் வாழப்போவதாக ஒரு கற்பனையிலே சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். எனக்காக, என் மகனுக்காக, என்னுடைய மகனுடைய மகனுக்காக எல்லாம் நான் சேர்த்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் மறுமைக்காக நான் என்ன சேர்த்து வைத்திருக்கிறேன்? மறுமைக்காக என்ன சேகரித்து வைத்திருக்கிறேன்? மறுமையை நான் நம்பவில்லை. ஹுப்புத் துன்யா, உலகத்தின் மீது உள்ள ஆசை தான் எனக்கு இருக்கிறது. அவர் 2 வீடு வாங்கி இருக்கிறார், நானும் அது போன்று வாங்குவேன். 3 வீடு வாங்குவேன், நிலம் வாங்குவேன், சொத்துக்களை அதிகரிப்பேன், பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொண்டிருப்பேன். அவனை விட சிறந்தவனாக நான் இருப்பேன். இந்த வசதி படைத்தவனை விட நான் கூடுதல் செல்வாக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் நம்முடைய பார்வைகளிலே ஓடிக்கொண்டே இருக்குமே தவிர, மறுமைக்காக நான் அதிக அதிக நன்மைகளை சேர்ப்பேன், மறுமையிலே எனக்கு இவ்வளவு அந்தஸ்து கிடைக்க வேண்டும், இவரை விட உயர்ந்த நிலையில் நான் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் போட்டியிடவில்லை. போட்டியிட்டு இருப்போமே ஆனால் அதற்காக நிறைய சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்போம். மறுமைக்காக நாம் என்ன சேர்க்க வேண்டும்? நம்முடைய உழைப்புகள், நேரங்கள் எப்படி செலவு செய்யப்படுகிறது? எந்த அளவிற்கு நாம் சிரமப்படுகிறோம்? துன்யாவுடைய வாழ்க்கைக்காக, துன்யாவிலே குறைந்த காலம் நாம் வாழப்போகிறோம். இந்த வாழ்க்கைக்காக நாம் சேகரிக்கக்கூடியவைகள் என்ன? அதற்காக மறுமைக்காக எத்தனை மணி நேரம் ஒதுக்குகின்றோம்? வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் முழுக்க முழுக்க காலையில் இருந்து இரவு தூங்கும் வரை எந்த பொருளை விற்பது, எதை வாங்குவது, எதை எப்படி விற்பது, இது போன்ற ஒரு சிந்தனை.
அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஏரியாவுக்கு செல்ல வேண்டும், ஓட்டுகளை எப்படி சேகரிக்க வேண்டும், எப்படி வெற்றி அடைய வேண்டும், இது போன்ற சிந்தனை ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு